ரெசிபி செய்ய போற? நம்ம இன்னைக்கு கருப்பு சட்னி பார்க்க போறோம். அதாவது கருப்பட்டி சட்னி. கருப்பட்டி சட்னியா? இட்லி, தோசை. வெங்காயம் வேணுமா? வெங்காயம் போடணுமா? வெங்காயம், தக்காளி எதுவுமே கிடையாது. தேவையில்ல. தேங்காய்? தேங்காய் எதுவுமே கிடையாது. கிடையாதா? சரி. கருப்பட்டி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, எண்ணெய், கடுகு பருப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சரி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சரி. சரி, இப்போ தாளிப்புமா? நல்லெண்ணெயா ஊற்றணும்? நம்மகிட்ட எண்ணெய் போட்டாது எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா ருசியாக இருக்கும். சரி. இது கடுகு உளுந்து கருவேப்பிலை போடுறதுங்க. அந்த கருவேப்பிலை இருக்கு, அந்த இருக்கு. காஞ்சது 2 நாள் போதும். என்ன மல்லிப்பொடியா? 4 ஸ்பூன் போட்டு 4 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. சிம்பிளாக வச்சுக்கணும். சரி. மசாலா 2 ஸ்பூன் வத்தப்பொடி 2 ஸ்பூனா? சரி. அதுக்கப்புறம் கொஞ்சோட மஞ்சள் எண்ணெய் பிரியணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வதக்கினா போதும். கருப்பட்டி தான் கரைஞ்சி அந்த கருப்பட்டியோட சைனிங்கில் பார்க்க நல்லா இருக்கும். சரி. இப்போ அடுத்து தண்ணி ஒரு எலுமிச்சை அளவு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தேவைக்கு அப்புறம். சரி. நல்லா கொதிச்சோடனே கொஞ்சம் உப்பு. அப்போ கருப்பட்டி போட்டால் அது கரைஞ்சிடும். சரி. தண்ணி போதுமா? இது போதும். அது கரைஞ்சவும் அது கரையவும் இது கட்டியும் போடவும் இது வத்தி வரவும் சரியாகும். சரி. நான் ரெடி ஆகிட்டா? எவ்வளோ நேரம் கொதிச்சுது? ஒரு அரை மணி நேரம் போடும். அரை மணி நேரம் கூட வேண்டாம், 20 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? நல்லா கொதிச்சு கருப்பட்டி கலர்ஃபுல்லாக இருக்கணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டுனா நல்லா கரைஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு நெய்லாம் போட்டு சாப்பிடணும். இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.